வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா வே ஆஃப் லைஃப். நான் உங்கள் கார்த்திக் ராமமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சேர் யோகாவில் ஒரு சிம்பிளான ஷோல்டர் ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி பண்ணணும். ஸோ 10 to 12 டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங். வெறும் வயிற்றில் பண்ணால் நல்லது, பட் லைட்டாக ஃபுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது வந்து அப்டமன்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. வெறும் வந்து ஷோல்டர்ஸை மட்டும்தான் வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது. இது எப்போ வேணாலும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வயிறு கொஞ்சம் லைட்டாக இருக்குது, பாடி மூவ்மெண்ட் வந்து இருக்குது, ஈஸியாக இருக்குது, பாடி மூவ் பண்ண முடியும், எப்போ வேணாலும் பண்ணலாம். இதை ரெகுலராக பண்ண ஷோல்டர்ஸு, அப்புறம் உங்களோட ஆர்ம்ஸு, இது எல்லாத்துக்குமே நல்லது. ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி இது வந்து பெரியவங்களும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ நான் காலை வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட் போட்டிருக்கேன். ஸோ கீழே நான் கால் வைக்கல, தரையில் ப்ளேஸ் பண்ணல, பட் மேட் மேலே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சேர் மேலே உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு கரெக்டாக உட்காந்துட்டு ஸோ கைகளை சைடில் வச்சு இப்படி பெண்ட் பண்ணி, இது என்னென்னா மெயினாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டோட நிதானமாக பண்ணுவோம். ஸோ இப்போ நான் பண்ணுற சீக்வன்ஸ் பாருங்கள். இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டு சைடும் பண்ணுவோம். ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இந்த மாதிரி 10 to 12 டைம்ஸ் கிளாக் வைஸ். அப்புறம் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டெய்லி 10 to 12 டைம்ஸ். முடிஞ்சால் மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுங்கள். பெரியவங்க பண்ணுங்கள். இது எல்லாருமே பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேருக்கு ஜாயின்ஸில் நிறைய பெயின் வருது. பசங்களாம் வந்து ஸ்கூல் பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஷோல்டர் மேலே தான் வெயிட் போடுறாங்க. நம்ம நிறைய வேலை பண்ணும்போது ஷோல்டர்ஸில் தான் பண்ணுறோம். ஸோ ஷோல்டரை நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு யோகா ஆசனா, இல்லை ஸ்ட்ரெச்சிங், இல்லைனா இதை நீங்கள் எக்ஸசைஸ்னு சொல்லலாம். இதை நீங்கள் எந்த நேம் வச்சு வேணாலும் சொல்லலாம். பட் இதை ரெகுலராக இந்த ரொட்டேஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துலலாம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து இந்த இடம்லாம் தேய்மானம் ஆகாமல் நல்லா இருக்கும். பைக் ஓட்டுறவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ரோட்டில் இருக்கிற வைப்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் அஃபெக்ட் ஆரம்பிச்சு ஃபைனலாக உங்கள் ஷோல்டரை தான் ரப்சர் பண்ணும். ஷோல்டரில் இருக்கிற எலும்பு தான் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லை எப்போ டைம் இருக்கோ 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டோட பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வலி ரொம்ப இருக்கும்போது பண்ணாதீங்க. வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது பண்ணாதீங்க. வலி கொஞ்சம் கம்மியான மெதுவாக மேபி 10 டைம்ஸ் முடியலனால 3 டைம்ஸ் வேணும், நோ ப்ராப்ளம். 3 டைம்ஸ் மார்னிங் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் பண்ணுங்கள், ஈவினிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 3 5, அப்புறம் 10, 20 டைம்ஸ் 25 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ரொட்டேட் நல்லா பண்ணுங்கள். ஆனால் மெதுவாக பண்ணுங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவேர்னஸோட ஃபோக்கஸோடு பண்ணுங்கள். பிளட் சர்க்குலேஷன் அங்கே இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக அந்த இடம் ஃபஸ்ட்டு பெயின் எல்லாம் போகும், அப்புறம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஸோ ஷோல்டருக்கான ஒரு எளிமையான ஒரு ஆசனா, சீட்டட் ஆசனா இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதை ரெகுலராக பண்ணி இதோட பெனிஃபிட் அடைவோம். தேங்க்யூ ஸோ மச்.